வெல்கம் பேக் டு சாயேஸ்வரி டைரிஸ். நம்ம பார்க்க போகிறது ரசம் தான் பார்க்க போகிறோம். 3 தக்காளி, ஒரு காஞ்ச மிளகா நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, மஞ்சத்தூள், ரசம் பொடி, கொஞ்சம் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கையால் கரைச்சி விட போகிறோம். அப்படி கரைக்கிறப்ப தான் ரசத்தோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த பூண்டோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த தக்காளியில் இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு முறை இந்த மாதிரி வச்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சைட் டிஷ்ஷே இல்லாமல் சாப்பிட்ற அளவுக்கு அந்த ரசம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, இந்த ரசம் கரைசலையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு சூடான ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரசத்தை தலை ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது, அப்படியே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.